குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான டெய்லி நியூஸ் கேட்டகரியில் இருக்கிற நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். முதல் நியூஸாக வந்து பார்த்துட்டோம்னா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து 3.16 ஆயிருக்கு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 6 வருஷத்தில் இதுதான் வந்து லோவஸ்ட்டு பர்சன்டேஜ். ஸோ அடுத்து வந்து இந்தியாவுக்கும் யுஎஸ்ஏக்குமான அந்த பைலேட்ரல் ட்ரேட் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் இந்தியா யூகே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டோம் இல்லையா, ஸோ அதை பற்றின ஒரு சில விஷயங்களும் பார்ப்போம். அடுத்தது வந்து ஆப்பிளோட அந்த உற்பத்தி இருக்கு இல்லையா, உற்பத்தி அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எங்கேன்னு பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீரில் அது வந்து கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, இதனால் வந்து அங்கே வாழ்கிற விவசாய மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து பிரச்சனையாக என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் 10 வருஷத்தில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நடந்த இந்தியா பாகிஸ்தானோட வாரோட அவுட்புட் மூலமாக வந்து இந்தியாவோட க்ரோத் வந்து டிஃபென்ஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சில எக்ஸ்ட்ரா நியூஸஸும் வந்து இதில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன். ஸோ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ஒரே வார்த்தையில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம டெய்லியும் வாங்கக்கூடிய பொருட்களினுடைய விலை. அது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இயர் ஆன் இயர் வந்து அதோட ப்ரைஸ் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சம் பர்சன்டேஜ் வந்து அதிகமாகும் கம்மியாகும். ஓகேங்களா, ஸோ அது வந்து மந்த்லி பேசிஸில் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கேல்குலேட் பண்ணும்போது இந்த மந்த் போன மந்த்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மந்த்துக்கு வந்து 3.16% வந்து லோ ஆகிருக்கு. ஓகேங்களா, போன மாதம் வந்து 3.34% இருந்துச்சு, இந்த மாதம் வந்து 3.16. இதுதான் வந்து 2015க்கு அப்புறம் லோவஸ்ட்டு ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ். ஓகே, இதை யார் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இதில் ஹையஸ்ட்டாக இன்ஃப்ளேஷன் வந்து எந்த ஸ்டேட்டில் ஆயிருக்கு அப்படின்னா கேரளாவில் 5.9%. லோவஸ்ட் வந்து பார்த்தோம்னா தெலுங்கானாவில் 1.3%. தமிழ்நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.4%. ஒரு ஆவரேஜான கரெக்டான ஒரு ரேஷியல் தான் இருக்குது. ஓகே, ஸோ இது மூலமாக வந்து அவுட்புட் என்னவாக இருக்கும் அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருந்த ரெப்போ ரேட்டை வந்து லாஸ்ட்டு 2 இதில் வந்து கம்மி பண்ணாங்க. 0.25%, அதாவது 25 பேசிஸ் பாயிண்ட்டில் வந்து 2 டைம் கட் பண்ணாங்க. இப்போ வந்து மறுபடியும் ஒரு 0.25% கம்மி பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ், ஹையஸ்ட் பாசிபிலிட்டி இருக்குது, கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து 6% இருக்குது ரெப்போ. அதுக்கு இப்போது ஏப்ரல் போன இது வந்து ஏப்ரல் 2nd வீக்கில் நடந்துச்சு. ஏப்ரல், ஜூன், ஓகே, மே, ஜூன் 2nd வீக்கில் வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி நடக்கும். ஸோ அதனோட ரிசல்ட்டாக வந்து கண்டிப்பாக குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து பொருட்களோட விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னா மக்கள் கையில் பணம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து அதிகப்படுத்துறதுக்காக லோனை வந்து அதிகமாக வந்து மக்களை வாங்க வைக்கணும். ஓகேங்களா, மக்களாகட்டும் இல்லைன்னா கம்பெனிஸ், ஸோ இது மூலமாக வந்து வாங்கும்போது வந்து அந்த மணி சப்ளை அப்படிங்கிறது மக்களோட கையில் இருக்கும். அப்போ தான் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்த முடியும். ஓகேங்களா, இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் அதிகப்படுத்த முடியும். இன்ஃப்ளேஷன் இப்படி இருந்தால் நல்லது தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து ஓரளவுக்கு கீழே போச்சு அப்படின்னா நம்மளோட க்ரோத்துக்கும் ஜிடிபி க்ரோத்துக்கும் வந்து கொஞ்சம் அடி விழுக்கும். அதனால் வந்து ஒரு 4 அந்த ரேஞ்சில் வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமாக வந்து பார்த்துக்கணும். ஸோ அதோட இதாக தான் வந்து ஆர்பிஐ வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டியில் சில மெஷர்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம இந்தியாவுக்கும் யூஎஸுக்குமான அந்த ட்ரேட் வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்தியா யூகேவோட ட்ரேட் டீல் வந்து இப்போ போட்டிருந்தோம் இல்லையா, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருந்தோம். ஓகேங்களா, ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் யூகேக்கும் இடையில் இருக்கிற அந்த பைலேட்ரல் ட்ரேட், ஓகேங்களா, நம்ம இம்போர்ட் பண்ணுவோம், என்ன சொல்கிறது, எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவோம். இது ரெண்டையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா இப்போ இருக்கிறத விட 2030 வந்து 2 மடங்கு டபுளாக வந்து ஆகுமா. ஸோ அதுதான் வந்து இந்த இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா யூகே வந்து நம்மக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க நம்ம இதில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, என்னென்ன லக்ஸுரி கார்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது. BMW, ஆடி, அப்புறம் வந்து ஒரு சில கார்ஸ் எல்லாம் இருக்குது. இது பேர் என்ன, ரேஞ்ச் ரோவர். ஸோ இந்த மாதிரி ஒரு சில லக்ஸுரி கார்ஸ்க்கான அந்த டேரிஃபை வந்து நம்ம இதில் வந்து குறைக்க சொல்லியிருக்காங்க, 10% வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது மூலமாக பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி வந்து எவ்வளோ ஸோ என்ன சொல்கிறது, இந்த மாதிரி லக்ஸுரி கார்ஸ் வாங்குறது வந்து இந்தியா இருக்கிற மக்களுக்கான, பணக்கார மக்களுக்கான அந்த ஒரு இதாக இருக்குது, அந்த கிரேஸ் அப்படிங்கிறது வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. அதனால் வந்து அது நிறையா வாங்குவாங்க. அதை தாண்டி வந்து இந்த ஸ்காட்ச் விஸ்கி இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ நம்ம 150% போட்டிருக்கோம், அது வந்து 75% வந்து குறைக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து யூகே சைடில் இருந்து நமக்கு
சொல்கிற ஒரு என்ன சொல்கிறது ப்ரொபோசல், இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு. இந்தியா சைடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற 99% வந்து அவங்க வந்து டேரிஃப் வந்து கம்மி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, டெக்ஸ்டைல், அப்புறம் வந்து லெதர் செக்டாரு, இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ், குட்ஸ் எல்லாமே, அப்புறம் வந்து நம்ம ரைஸ் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அப்புறம் வந்து ஜுவல்லரி ஐட்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அங்கே வந்து இம்போர்ட் டியூட்டிஸை வந்து மேக்ஸிமம் வந்து 19% வந்து குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த டபுள் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே இருந்து நம்மளோட மக்கள் வந்து யூகேல போய் வேலை செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே அந்த கவர்மெண்ட் போடுற சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சம் பர்சன்டேஜ் ஆஃப் சேலரியில் இருந்து அவங்க வந்து அந்த கண்ட்ரியோட சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் 100 ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அந்த 20 ரூபா வந்து அந்த கண்ட்ரியில் இருக்கிற அந்த வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு வந்து நான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொரு மந்த் சேலரிலையும் அப்படி கொடுக்கும்போது அது வந்து பெனிஃபிட் தான் நமக்கு. வந்து அங்கே யூஸ் பண்ணுற கார்ஸுன்ட்டு யூஸ் பண்ணுற அவங்க கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் சில சலுகைகளெல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்கூல் நம்ம பசங்கள்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான சில சலுகைகளெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த என்ன சொல்கிறது சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ இது வந்து லாங் டேர்மில் அங்கேயே வந்து தங்குறவங்க, அங்கே போய் செட்டில் ஆகிறவங்களுக்கு ஓகே. இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அங்கே போய் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு 1 இயர் 2 இயர் வந்து அங்கே போய் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை. அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வந்து மேக்ஸிமம் பயன்படுத்த மாட்டாங்க. 2 வருஷம் கழித்து அவங்க திரும்பி வந்து இந்தியாவுக்கு வந்துடுவாங்க. அப்போது அந்த ஃபண்டு வந்து அவங்க கொடுக்குற ஃபண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து வீணாக போகுது இல்லையா, வீணாக போகுதுன்னு சொல்ல முடியாது, அது வந்து நமக்கு எதுவும் யூஸ் இல்லை இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த டபுள் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 3 வருஷம் வரைக்கும் அங்கே தங்கினா வந்து டபுள் கான்ட்ரிபியூஷன் வந்து நீங்கள் பண்ண தேவையில்லை. அதாவது இந்தியாவிலையும் பண்ணணும், அங்கேயும் பண்ணணும்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து யூகேயில் வந்து பண்ண தேவையில்லை. 3 வருஷத்துக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இப்போது இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் இல்லையா யூகே கிட்ட. ஸோ இது மூலமாக வந்து இந்தியாவுடைய ஜிடிபி வந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 2035 வந்து 8.6 பில்லியனாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அரௌண்ட் ஒரு 3.8 3.7 பில்லியன் அந்த ரேஞ்சில் இருக்கும் ஜிடிபி அப்படிங்கிறது இயர் ஆன் இயர். ஓகேங்களா? ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2035 வந்து நம்ம வந்து 8.6 பில்லியன். ஓகே, 2035 நம்ம 3rd லார்ஜஸ்ட் எக்கானமியாக இருப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து மேபி சைனா இருக்குமோ இல்லை யூஎஸ்ஏ இருக்குமோ அப்படிங்கிறது தெரியாது, ஆனால் நம்ம வந்து 3rd இருப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து 4th வந்துட்டோம். IMFோட ரீசெண்ட் டேட்டா படி நம்ம இப்போ வந்து 4th இருக்கோம். இன்னும் நமக்கு முன்னாடி யார் இருக்காங்க அப்படின்னா ஜெர்மனி இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து சைனா அண்டு யூஎஸ்ஏ, இவங்க தான். 35 நம்ம கண்டிப்பாக வந்து 3rd பிளேஸ் வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் இந்த நியூஸோட ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்போ வார் போச்சு இல்லையா. ஸோ இதில் வந்து ஒரு சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு, ஒரு சில என்ன சொல்கிறது கெட்ட விஷயங்களும் நடந்திருக்கு. ஸோ கெட்ட விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சைடில் சோல்ஜர்ஸ் இறந்தாங்க, அப்பாவி மக்கள் இறந்தாங்க, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கான அந்த அவங்களோட ஜாப் தொழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வாழ்கிற மக்கள், விவசாயம் சார்ந்து இருக்கிற மக்களோட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆப்பிள் விளைவிக்கிறது தான். இதில் இந்த பிரச்சனைனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் எல்லாமே கட் ஆகிருக்கு. ப்ளஸ் வந்து இந்த டைமில் எக்ஸசிவாக ரெயின்ஃபால் ஆனதுனால வந்து விளைச்சலும் வந்து பெரிய அளவு அடி வாங்கியிருக்கு. ஸோ அதனால் வந்து ஆப்பிளோட அந்த அங்கே வாழ்கிற மக்களுடைய அந்த அவங்க சம்பாதிக்கிற இதில் வந்து அவங்களுக்கான பெரிய அடி அப்படிங்கிறது விழுந்திருக்கு அப்படிங்கிறது தான் இது சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோ இதில் வந்து பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ அடுத்தது வந்து இந்தியாவோட இது இருக்கு இல்லையா, டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 10 வருஷத்தில் எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ லாஸ்ட் 10 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா 2014, ஓகேங்களா, 2014-15 ஃபினான்ஷியல் இயரில் வந்து நம்ம ஓவரால் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா 46,000 கோடி. ஓகேங்களா, 46,000 கோடி வந்து ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பண்ணியிருந்தோம். இப்போது 2023-24 அந்த ஃபினான்ஷியல் இயரில் 1,27,000 கோடி 1,27,000 கோடி ஓவரால் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த 1,27,000 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா 23,500 கோடி அரவுண்டு. ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணியிருக்கோம், எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், ஏற்றுமதி அப்படிங்கிறத பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து 15,000 கோடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8,000 சம்திங் கோடி வந்து
டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டார்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களோட கான்ட்ரிபியூஷனாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டிஃபென்ஸ் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டிஜினியஸாக வந்து மேக் பண்ணுறது, நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரர்ஸ்க்கு வந்து நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறது, பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, அது மூலமாக வந்து நிறைய க்ரோத் அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம். அதனோட ரிசல்ட்டாக தான் வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகே, ஸோ அதை தாண்டி வந்து நம்மளோட டார்கெட் வந்து என்ன செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2029 ஓகே ஓவராலாக வந்து டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து 3 லட்சம் கோடியாக இருக்கிறதுக்கான அந்த டார்கெட் வந்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் வந்து ஓவராலாக 50,000 கோடி எக்ஸ்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வந்து வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். ஓகே, நிறைய டார்கெட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டு வந்துருக்கோம். ஸோ இதுவும் கண்டிப்பாக வந்து அச்சீவ் ஆயிரும். ஓகே, அதை தாண்டி வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஸோ இதில் டிஃபென்ஸில் வந்து பிரத்யேகமாக டெக்னாலஜிஸை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் கிளாஸ் காரிடார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ சவுத்துலேயும் நார்த்லேயும் ஒவ்வொரு இடத்துல வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படிங்கிறத வந்து பில்டு பண்ணாங்க. சவுத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலையும், நார்த்தில் வந்து யூபிலையும் உத்தரப்பிரதேஷ்லேயும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ அதை தாண்டி இந்த இதில் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகேங்களா, ஸோ ஓகே, இப்போ இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, நம்ம வந்து டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணோம் பார்த்தோம் இல்லையா, 23,000 கோடி. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹையஸ்ட்டாக வந்து யாருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூஎஸ்க்கு தான். ஓகே, செகண்ட் வந்து ஃப்ரான்ஸுக்கு, தேர்டு வந்து அர்மேனியா. ஸோ நீங்கள் யோசிக்கலாம், யூஎஸ்கிட்ட தான் அட்வான்ஸாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது டிஃபென்ஸில், நம்ம எது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம் அவங்களுக்கு அப்படின்னா சின்ன சின்ன அந்த என்ன சொல்கிறது, இப்போ ஒரு பொருளை முழுசாக தயாரிக்கிறதுக்கான அந்த ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இந்தியா வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து கொடுத்துட்ருக்கு. அதனால் வந்து யூஎஸ் வந்து சைனா கிட்ட வாங்குறத தாண்டி நம்மக்கிட்ட தான் வந்து அவங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்ன சொல்கிறது வாங்குறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது காட்டுறாங்க. ஸோ சைனா தான் வந்து ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம ஓகேங்களா, சைனா கிட்ட வாங்குறது வந்து ஏன்னா அவனே வந்து என்ன சொல்கிறது, யூஎஸும் சைனாவும் வந்து பார்த்தீங்கன்னா எதிரி மாதிரி இப்போ அவங்ககிட்ட வந்து இப்போ டிஃபென்ஸ் சம்மந்தமான ப்ராடக்ட்டை வந்து வாங்குறதுக்கு வந்து கண்டிப்பாக யூஎஸ்ஏ வந்து ஆர்வம் வந்து காட்ட மாட்டாங்க. அதனால் வந்து செகண்டாக இருக்கிற நம்ம வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது ஒரு நல்ல விஷயம் வாங்குறது. அடுத்து வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்து நம்ம வந்து பைலேட்டரலாக வந்து டிஃபென்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரஃபேல் வந்து நம்ம வாங்குகிறோம். ஸோ நம்ம அவங்களுக்கு வந்து பினாக்கா ராக்கெட்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆகாஷ் மிசைல் இருக்கு இல்லையா, அதெல்லாம். ஸோ இப்போ அர்மேனியா கூடயும் வந்து நம்ம வந்து நிறைய ஆகாஷ் மிசைல்ஸ் வந்து சேல் பண்ணியிருந்தோம். இப்போ ஃபிலிப்பைன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பிரம்மோஸ் மிசைல்ஸ் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்ன சொல்கிறது, இந்தியாவோட எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குது. ஸோ இப்போது இந்த வார் சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம S-400 வந்து நம்ம யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்த ட்ரோன்ஸ் மிசைல்ஸை வந்து எந்த ஒரு டிவைஸ் இன்டர்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளோட இண்டிஜினியஸாக மேக் பண்ண ஆகாஷ் மிசைல்ஸு, அப்புறம் ஒரு சில என்ன சொல்கிறது மிசைல்ஸ் தான் வந்து இது வந்து இன்டர்செப்ட் பண்ணியிருக்கு. அதனால் வந்து இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து நம்மளை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் இதில். ஸோ அந்த வகையில் வந்து கண்டிப்பாக ஸோ நேற்று கூட பார்கவஸ்திரா, அதாவது லாங் ரேஞ்ச் கிடையாது, டார்கெட்டை வந்து துல்லியமாக வந்து அடித்து நொறுக்கிற பார்கவஸ்திரா, அந்த இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஓகேங்களா, பிரம்மோஸ் கூட நமக்கு வந்து இது நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம். ஸோ பிரம்மோஸும் வந்து யூஸ் பண்ணல தான் நினைக்கிறேன். ஆமாம், யூஸ் பண்ணலை வாரில். ஸோ நம்ம அட்வான்ஸ் லெவலில் எதுவுமே யூஸ் பண்ணல, நம்ம இது மேக் பண்ண விஷயங்களை தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். S-400 வந்து ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸில் வந்து நம்ம ரஷ்யாகிட்டேருந்து வாங்கினது. ஓகேங்களா, அதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. அப்படி இல்லாமையே வந்து நம்ம கை வந்து ஓங்கியிருக்கு. ஓகேங்களா, ஸோ ஓகே, அதுதான் வந்து இந்த ஒரு விஷயத்தில் நான் சொல்ல விரும்பினது. ஓகே, அதை தாண்டி வந்து வேறு என்ன இருக்குது இந்த நியூஸில், அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து நம்மளோட மெரெயின் ரிசர்ச் இருக்கு இல்லையா, மத்ஸ்யா அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த இயரில் கூட வந்து பட்ஜெட்டில் 600 கோடி அப்படிங்கிறது ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ இதுக்காக எப்படின்னா டீப் சி ரிசர்ச்சுக்காக தான். ஓகே, ஆழ்கடலுக்கு சென்று அங்கே ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது நம்ம அது தகுந்த ரிசர்ச் அப்படிங்கிறத பண்ணுவோம். ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்கானமிக்கும் ஒரு நல்ல விஷயம். அதை தாண்டி வந்து சயின்டிஃபிக்காக வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது ஏதாவது ஒரு ஹெல்ப் ஏதாவது ஒரு பண்ணணும் என்ன சொல்கிறது, நம்ம சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபென்ஸ் த்ரெட் இருக்குது, அதுக்காகவும் அதை தாண்டி வந்து கீழே என்ன உயிரினங்கள் வாழுது, ரேர் எர்த் மினரல்ஸ் ஏதாவது இருக்கா, இதெல்லாம் வந்து ஃபைன் பண்ணுறதுக்காக
இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட பேர் வந்து என்ன சொல்கிறது, மஸ்தியா. இதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரியான் திட்டம். ஓகேங்களா? ஒரு க்யூப் மாதிரி, க்யூப் கிடையாது, ஒரு ரவுண்டான ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? இதோட டிவைஸு அதில் வந்து ஒரு 3 பேர் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க டீப் ரிசர்ச் பண்ணுறதுக்காக. கிட்டத்தட்ட 6000 மீட்டர் கடலோட 6 கிலோமீட்டர் சர்ஃபேஸ்லேருந்து கடலில் வந்து 6 கிலோமீட்டர் டீப்பாக போய் அதை வந்து ரிசர்ச் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? இந்த எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ட்ரையல் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு வந்து பண்ணி முடிச்சிருவாங்க. இதோட ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் எண்டில் வந்து இது கம்ப்ளீட் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல என்ன சொல்கிறது, இந்தியன் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சந்திரயான் 3 கூட வந்து பார்த்தோம்னா இந்தியா தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரி என்னன்னு பார்த்தோம்னா சவுத் போலில் லேண்ட் ஆனது வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரி. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அட்வான்ஸாக பண்ணுறது வந்து நமக்கு இன்னும் ஒரு என்ன சொல்கிறது, உலக லெவலில் நம்மளை வந்து முக்கியமான நாடாக கருதுறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். லாஸ்ட் நியூஸ், யூஎஸுக்கும் நமக்கும் இருந்த ஒரு நியூஸ் பார்த்தனே, இங்கே தெரியலை. சரி, ஓகே, நான் இதை வந்து இதாகவே சொல்லிடுறேன், நான் வார்த்தையிலேயே சொல்லிடுறேன். ஸோ நமக்கும் யூஎஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பைலேட்டரல் ட்ரேட் நெகோசியேஷன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ட்ரம்ப் வந்து நம்ம மேலே இல்லை, ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் கூட எந்தெந்த கண்ட்ரி வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களோட பைலேட்டரல் ட்ரேடில் என்ன சொல்கிறது, டெஃபிசிட்டில் இருக்கிற கண்ட்ரிக்கு மேலெல்லாம் வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து போடுறதா சொல்லியிருந்தாங்க. ஓகே, அப்படி வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து அவங்களோட இம்போர்ட் குட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 54% வந்து போட்டிருக்கோம். ஸோ நமக்கு வந்து எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா 26% வந்து போட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 90 நாள் வந்து இந்த ப்ராசஸை வந்து நான் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய நெகோசியேஷன்ஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த நியூஸில் என்ன வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் இருக்கார் இல்லையா, அவர் வந்து யூஎஸ்ஏ போகிறாரு. ஸோ அங்கே போய் நிறைய என்ன சொல்கிறது, இது சம்மந்தமான பைலேட்டரல் ட்ரேட் சம்மந்தமான நிறைய டாக் அப்படிங்கிறது போகும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான முடிவு அப்படிங்கிறது எடுக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டார்கெட் வச்சுருக்கோம் யூஎஸ்க்கும் நமக்கும் நடுவில் பைலேட்டரல் ட்ரேட் வந்து 2030 வந்து 500 பில்லியன் 500 பில்லியனாக வந்து டார்கெட் வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த பைலேட்டரல் ட்ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம என்ன சொல்கிறது, நம்ம முக்கியமாக அவங்ககிட்ட வந்து வாங்குகிற பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் தான். அதை தாண்டி வந்து வேறு எதுவும் வாங்கினா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து பலன் கிடையாது. ஆனால் நம்ம வந்து நிறைய ப்ராடக்டை வந்து அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஒரு வீடியோவில் சொல்ல முக்கியமான இதாக நான் சொன்ன விரும்பினது. ஓகே, அடுத்தது வந்து இது வந்து நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டு அக்டோபர் மாதம் வந்து நம்ம இதை வந்து இந்த நெகோசியேஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு கடைசியான எண்டுக்கு வந்து முடிச்சிடும். ஓகே, இவ்வளோ தான் இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா வீடியோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் வெயிட் பண்ணலாம். டாடா, பை பை.